காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோங்க. அதெல்லாம் க்ளீனாக வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக கட் பண்ணிட்டு சூப்பராக கழுவிட்டு ஒரு சூப்பரான மசாலா கலந்துட்டு காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கிற பூ எடுத்துங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பக்கோடா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் 65 ஓகேங்களா. இந்த க்ளீனாக வந்து இப்போ க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிட்டு க்ளீனாக சுடு தண்ணியில் போட்டு க்ளீனாக கழுவி எடுத்துடலாம். இப்போது தண்ணி சூடாக இருக்குங்க, இதில் உப்பு போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடலாங்க. மஞ்சள்தூள் போட்டு நல்லா ஒரு கலக்கிங்க. தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை அதில் போட்டுடலாங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பூ லைட்டாக வெந்துடும். வெந்தவரும் மசாலா கலக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொடி பொடியாக ஆகிடும். அதனால் போட்டு ஒரு நிமிஷத்தில் அப்படியே நல்லா கலக்கி விட்டு இதில் வந்து புழுக்கள்லாம் இருக்க செய்யும், புழு இருக்கும். அதனால் நல்லா அப்படி கழுவிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா. போட்டு நம்ம க்ளீனாக தண்ணி வடிகட்டிடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்க சூடில் வந்து தலாம் வெந்தவரும் மசாலா கலக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே பொடி பொடியாக உடஞ்சிடும். அவ்வளோ பெரிய பெரிய பீஸாக கட்டாக வராது. அதனால் போட்ட உடனே நல்லா கழுவிட்டு அப்படியே க்ளீனாக எடுத்துருங்க ஓகேங்களா. இப்போ எடுத்துடலாம். ஓகேங்க, அதுக்குள்ளே மசாலா கலந்துடலாம். என்னென்ன மசாலா போடுறோம் பார்த்துங்க. இது வந்து கடல மாவு ஒரு 4 பூ எடுத்துருக்கோம். ஒரு 6 டீஸ்பூன் கடல மாவு எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். தேவையான உப்பு போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 10 ரூபா பாக்கெட்டு. அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கோம் ஓகேங்களா. எலுமிச்சம்பழம் சாறு ஒரு பழமோ இல்லை 1.5 பழமோ எடுத்துங்க. அதுக்கப்புறம் இடித்த சோம்பு தூள் ஓகேங்களா. நீங்கள் தேவைப்பட்டால் இதில் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து முட்டை சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்தாச்சுங்க. இப்போ அதை க்ளீனாக கலந்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா இது ரொம்ப செஞ்சுக்கலாம் ஓகேங்களா. நல்லா கலந்துங்க. இதை மசாலா நல்லா கட்டியாக கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க. கட்டியாக இருந்தால் மசாலா கட்டாக எல்லாத்துக்கும் பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளோ கட்டியாக இருந்தால் ஆகாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா இருந்தாலும் கட்டியாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது. ஏற்கனவே வந்து மசாலா வந்து தண்ணி வடிகட்டி இருக்கும், தண்ணி கிளீனாக ஏற்கனவே தண்ணி ரெட்டாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு தான் போதுங்க. இப்போ அந்த பூவை கொட்டி க்ளீனாக கலந்துடலாம். நம்ம க்ளீனாக மசாலா கலந்துடலாம். காலிஃப்ளவர் 65 செய்ய சூப்பராக மசாலா அடியாச்சுங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டான முறையில் இருக்குது. இப்போ ஒரு ட்ரையில் எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். மசாலா நல்லா க்ளீனாக ஊறிடும். ஊற டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஓகேங்களா. அருமையாக செஞ்சுட்டோம். மசாலா வந்து சூப்பராக அருமையாக கலந்துட்டோம். இதை சாப்பிட்டாலும் அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டான முறையில் இருக்குது. அப்படியே அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் எடுத்து சூப்பராக ஒரு 65 செஞ்சு காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிடலாம் ஓகேங்களா. ஒரு பீஸ் சாப்பிட்டே பார்த்தலாம். இப்போது உப்பு காரம் புளிப்பு 3 கரெக்டாக இருக்குது. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவர் மசாலா க்ளீனாக தடவி வச்சுருக்கோம். நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது. எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெயில் போட்டுடலாம். இப்போது அவ்வளோதாங்க. அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு சூப்பராக எடுத்து மொறு சாப்பிட்றலாம். இப்போ நல்லா வேகட்டும். நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா வேகட்டும். வந்து அதிகமாக வந்து கடல மாவுலாம் சேர்க்கலாம், கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். கடல மாவோ மற்றது சோள மாவோ எல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் அதிகமாக வேணுமா இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா. நான் பூவெல்லாம் தெரியக்கூடிய அளவில் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஓகேங்களா. நல்லா வேகட்டும். அந்த பப்பல்ஸ்லாம் அடங்கிடுச்சு. நல்லா க்ளீனாக வெந்திருக்கு, சூப்பராக வெந்துருங்க. அப்படியே எடுத்துடலாம். மொறுன்னு அதாவது முருளை வேணுமா இன்னும் கொஞ்சம் லேட்டு விடுங்க. இல்லை போதும் வெந்துருச்சு போதுன்னா அப்படியே எடுத்துருங்க. அதிகமான முருளை கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு.
இன்னும் ஒரு டைம் போட வேண்டியது அவங்க இதையும் போட்டுடலாம், போட்டு க்ளீன் எடுத்துடலாம். ஓகேங்களா? சூப்பராக அருமையாக செஞ்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும், சூடாக போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு 2வது டைம் போட்டுடலாம். இவ்வளோதாங்க. இது நல்லா வேகட்டும். வெந்தயம் 2-3 டைம் நல்லா கிளைக்கெல்லாம் வந்து தூக்கி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா போட்டது வந்து சூப்பராக முருகில் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. அருமையான டேஸ்ட் சூப்பராக இருங்க. ஓகேங்களா? நீங்களும் காலிஃப்ளவர் இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வேறு ஏதாவது டேஸ்ட் இருக்கும். அப்படி கிளிப் கொடுக்கலாம் க்ளீனாக. அது வந்து வீட்டில் பெரியவங்க சிறு பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்கால டைம் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக அருமையாக சாப்பிடுவாங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மாவு வந்து அரிசி மாவு இல்லை கடலை மாவு எல்லாம் வந்து அதிகம் ஒன்று சேர்த்துக்கலாம், கம்மியாக ஒரு சேர்க்கலாம். வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். அதை பூ மட்டும் க்ளீனாக தெரியும், அந்தளவு சேர்த்துருக்கேன். இது எப்படி இருக்குமோ அந்தளவு சேர்த்துக்கலாங்க. ஓகேங்களா? நல்லா வெந்துட்டு வரணும், அதையும் கொடுங்க. சூப்பராக வந்துருக்குங்க. இன்னும் அதை 1 நிமிஷம் எடுத்துடலாம். அதாவது சூப்பராக வந்திருக்கு. மொறுன்னு சும்மா அருமையாக வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாங்க. ஓகேங்களா? சூப்பராக அருமையாக வெந்திருக்கு. அப்படியே எடுத்துடலாம். பார்த்தீங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? அருமையாக வந்துருக்குங்க. காலிஃப்ளவர் 65. ஓகேங்களா? நீங்களும் காலிஃப்ளவர் தான் இதே போல் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? சூப்பராக அருமையாக இருக்குங்களா? இதே போல் செய்யுங்க, சாப்பிடுங்க. கண்டிப்பாக கமெண்டில் நீங்களே செஞ்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக கமெண்டில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்தி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அப்படியே சாப்பிட்டும் பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மொறுன்னு சூப்பராக அருமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட். ஓகே.